நான் ஒரு சில தினங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கைன்னு சொல்லியிருந்தேன். திராவிட மாடல் ஆட்சியை செக் வைக்கிறதுக்கு பல வகையில் ரெடி ஆகிட்டாங்க. அந்த விஷயத்தில் ஜெகத்ரட்சகன் ஓட்டில் அடித்தாங்க. ஜெகத்ரட்சகன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் இல்லை. ஆனால் ஒன்று, திமுக அத்தனை பேரும் சாதாரண ஆளுங்க கிடையாது. எத்தனை அமலாக்கத்துறை வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிறவங்க இந்த உருட்டல் மற்றெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆனால் டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் இப்போ இடி உள்ள போந்து ஒரு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதாவது மதுபானத்தில் ஊழலுங்க ஏதாவது நடந்திருக்கா பண்ணியிருக்கான்னு சொல்லிவிட்டு எப்படியாவது ஊழல் குற்றச்சாட்டை சாட்டி அமைச்சர் செந்தில் பாலாஜி திருப்பி உள்ள தள்ளணும். அந்த வருஷத்தில் நம்ம அண்ணன் நேரு வராரு. ஆமாம், நேரு தம்பி ரமேஷ் ரவி அவங்க ஆஃபீஸில் பிஏவங்க எல்லார் வீட்டையும் எல்லா செல் நம்பரையும் எல்லார் வீட்டையும் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சென்னை மாநகராட்சியில் கிளாஸ் 1 கான்ட்ராக்டர் ஒரே குரூப்புக்கு ஒப்பந்தம் கொடுக்குறவங்க லிஸ்டெல்லாம் எடுத்துட்டாங்க. அடிக்க போகிறாங்க. அடுத்தது நேரு உள்ள தள்ள போகிறாங்க. அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணி நேரு அமைச்சரை உள்ள தள்ளுறது உறுதி. ஏன்னா ஏழை விடுறாங்க போஸ்டிங்க 50 லட்சம் 1 கோடி 30 லட்சம் 40 லட்சம்ட்டு. நேரு அமைச்சரை மட்டும் உள்ள தள்ள போகிறது கிடையாது. இந்த பெரிய கமிஷனருங்க இருக்காங்க பாருங்க, பொறியாளருங்க கமிஷனருங்க, அவங்க வீடு அத்தனையும் ஒரே நாளில் ரைடு அடிக்கிறதுக்கு அமலாக்கத்துறை ஏற்பாடு ஆயிடுச்சு. அந்த விஷயத்தில் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற குமரகுரப்பன் தலைமைச் செயலாளருங்க தலைமை பொறியாளருங்க இவங்க வீட்டு எல்லாத்தையும் ஒரே நாள் ரைடு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. 11ஆம் தேதி ஒரு டெண்டரு. அது யாரெல்லாம் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் இடி கூப்பிட்டுக்கும். ரெடி பண்ணிட்டாங்க, எல்லா வகையிலையும் ரெடி பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு சவால் விடுற முதல்வருக்கு இருக்க முதல்வரும் நெருப்பாத்தில் நீங்க அக்னி பிரவேசம் பண்ணிட்டு இருக்காரு. முதல்வர் அக்னி பிரவேசம் பண்ணுறாரு தெரிஞ்சும் இந்த அமைச்சருங்க தலைவிரிச்சு ஆடுறாங்க லஞ்சம். அதிலே நேரு அமைச்சர் அவருடைய உறவினர்கள் எல்லாத்தையும் அலசி செக்கு போட்டு எடுத்துட்டாங்க. யார் யார் வீட்டுக்கு யார் யார் கொண்டு போய் பணம் கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் இதுக்கெல்லாம் மெயின் காரணம்னு மொத்த பேர் பட்டியலை எடுத்துட்டாங்க. விரைவில் நேருடைய துறையில் இருக்கிற ஊழல்வாதிகள் கமிஷனரு முக்கியமான அதிகாரிங்க வீட்டெல்லாம் ரைடு பண்ணி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ண தயாராகிடுச்சு. நேரு அமைச்சர் தான் நாட்கள் எண்ணம் போடுகின்றன.